Adishtalakshmi, 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 Adishtalakshmi. எங்களும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி. கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அது வந்து ஒரு ஆன்மீக சின்னமாக இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் இது ஒரு ப்ரொடெக்டிங் ஃபோர்ஸாகவே இருந்திருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்டிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட கோபுரமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே கலசம் இருக்கும். இந்த கலசத்தில் வந்து நவதானியங்கள் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடி மின்னல்லாம் வரும்போது இதுக்கு அப்சார்பிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே இந்த கலசத்தில் இருக்கிற அந்த நவதானியங்கள் எடுத்துக்கும். இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னையோட அதிர்ஷ்டலட்சுமி எபிசோட் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கும். இன்னைக்கு வந்திருக்கும் அந்த 4 கார்ஜியஸ் பியூட்டிஸ் யாருன்னு வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் our gorgeous couple tonight. Adishtalakshmi, Adishtalakshmi, Adishtalakshmi. இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு வில் ப்ராமிஸ் யூ. ஒரு குட்டி அறிமுக செஷனோட ஆரம்பிச்சிடலாமா? Let's start with you, Preeti. எப்படி இருக்கீங்க? Hi Archana, I'm Preeti. I'm coming from Chennai. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. So I'm married. எனக்கு ஒரு 2 வயசு குழந்தை இருக்கா. ஓகே. ஸோ திருமணமாக எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 3 வருடம் ஆகுது. என்னெல்லாம் உங்களுடைய ஹாபிஸ்? இவரை பார்த்துக்கிறது தான். இவன் பார்த்துக்கிறதே ஹாபியா இருக்கா? உங்க பையனோட பேர் என்ன? ஹிதேஷ். ஹிதேஷ். ஓகே. ஸோ 2 years now. Where is ஹிதேஷ்? Hi ஹிதேஷ். ஓகே. ஸோ ஹிதேஷ் வந்து டோட்டலி எக்ஸைட்டடா இருக்காரு. அவர் மம்மி வந்து எக்கச்சக்கமான பிரைசஸ் வின் பண்ணோம் தான் அவருடைய வாழ்த்துக்கள் and எங்களுடைய வாழ்த்துக்களும். ஆல் தி பெஸ்ட். அதிர்ஷ்டலட்சுமியில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. Thank you so much. வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் கீர்த்தனா. உங்களை பத்தி ஒரு குட்டி அறிமுகம். நான் பேசிக்கலி ஃப்ரம் சென்னை, பட் கல்யாணமாய் ஐ அம் நவ் அண்ட் செட்டில்ட் இன் ட்ரிச்சி. ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. எல்டர் ஒன் இஸ் அஸ்வின் and he is 4 years old and the younger one is Ashrath and he is 10 months old. வண்டர்ஃபுல். அண்ட் மங்களகரமான ஒரு மம்மியாக இருக்கீங்க. 2 குழந்தைங்க உங்களுக்கு. பட் உங்களுக்குன்னு டைம் எடுத்து நீங்க பண்ணக்கூடிய ஹாபிஸ்லாம் என்னவாக இருக்கும்? எனக்கு கிராஃப்ட் ஒர்க்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பாடுவேன். ஓகே. அட் டைம்ஸ் வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடுவேன். வீட்டுக்குள்ளேயே டான்ஸ் ஆடுவீங்க. ஓகே. ஸோ பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாமே? மாலை நேரம் மழை தூவும் காலம் என் ஜன்னலோரம் நிற்கிறேன். நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறு மேகம் போலே மிதக்கிறேன். ஓடும் காலங்கள், உடனோடும் நினைவுகள், வழி மாறும் பயணங்கள் தொடர்கிறதே. பியூட்டிஃபுல். Thank you. தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தனா. ஆல் தி பெஸ்ட் கீர்த்தனா. நீங்க ரொம்ப சிறப்பா விளையாடணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். யூ சேயிங் சம்திங்? யா, கவிதை ஒன்று எழுதின்னு வந்திருக்கேன். Okay. I wanted to say that. ஷூர் ப்ளீஸ். அதிர்ஷ்டம் என்பது வாழ்வில் இணைந்தால் அனைத்தும் கிட்டும். 0 ஒன்றுடன் இணைந்தால் மதிப்பு கூடும். தமிழ் மொழி அமிழ்தினும் எழுது. ஜீ தமிழ் சேனல்கள் இன்னிது சிறப்பு. சேனல்கள் பல பல இருந்தாலும், நிகழ்ச்சிகள் 1000 அமைந்தாலும், பொழுதுபோக்குடன் அதிர்ஷ்டம் மட்டும் அல்லாது லக்ஷ்மியும் எங்கள் இல்லம் தேடி வந்தாள். ஆம், லக்ஷ்மியும் எங்கள் இல்லம் தேடி வந்தாள். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தனா. வெரி வெரி நைஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக அதிர்ஷ்டலட்சுமி இன்னைக்கு உங்க இல்லம் தேடி வரணும். நீங்க நிறைய பரிசுகள் இங்க இருந்து எடுத்துட்டு போகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச் கீர்த்தனா. ஆல் தி பெஸ்ட். Thank you. அடுத்தபடியாக பவித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பவித்ரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி ஒரு குட்டி அறிமுகம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Okay. சென்னையில தான் இருக்கேன். மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. ஓகே. அண்ட் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கோப் இன்டர்நேஷனல். ரைட். அண்ட் எவ்வளவு சேலஞ்சிங்கான ஜாப் அது? நிறைய இருக்கு. நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஜாப்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் எல்லாரும் கலீக்ஸ்க்காகவே ஜாலியா ஆஃபீஸ் போயிட்டு வரோம். சூப்பர் பவித்ரா, வெரி நைஸ். அண்ட் பிடிக்காத விஷயம்? பிடிக்காத விஷயம் எனக்கு யாரும் ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னா எனக்கு பிடிக்காது. அச்சுச்சோ, உங்களுக்கு சைடுல வகுடு இருந்தா பிடிக்காது, ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னா பிடிக்காது. அண்ட் உங்க கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரும் ஸ்கோப் இன்டர்நேஷனல்ல தான் ஒர்க் பண்றாரு. ஓகே. ஸோ ஒரே இடத்துக்கு ஒரே டிஃபன் டப்பா எடுத்துட்டு போய் ஜாலியா சாப்பிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா. ஆமாவா? ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்டோரி. வந்திருக்காரு உங்க கணவர்? இல்ல, அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா. மனைவி நீங்க இங்க விளையாடிட்டு இருக்கீங்க. ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ பவித்ரா and all the very best. Thank you. வெரி வார்ம் வெல்கம். முதல் முறையாக அதிர்ஷ்டலட்சுமியில ஒரே பேர் கொண்ட 2 நபர்கள் ஒரே வேடையில். வெரி நைஸ். பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரீத்தி. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு குட்டி அறிமுகம். ஒரு ஷிப்பிங் கம்பெனி, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஓகே. 2.5 yearsல ஒரு பையன் இருக்கான். ஆல்ரைட். எங்க இருக்காரு? உங்க கணவர் கூட வந்திருக்காரு? ஆமா ஆமா. ஓகே. வணக்கம். வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ 2 பேருக்குமே. ஸோ எவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க உங்க கணவர்? என்ன சொல்லி அமிச்சாரு உங்களை? நிறைய பரிசுகள் எடுத்துட்டு வான்னு சொன்னாரா? அப்படியெல்லாம் நான் சும்மா போய் விளையாடிட்டு வா, அவ்வளோதான்.
சூப்பருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு உங்க கணவர். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தான் ஒரு கணவர் வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஜாலியாக விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக இங்கே இருக்கிற பரிசுகள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. செட்டில் நாங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி வைக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அத்தனை விஷயங்கள் ஷி வந்த பம்பர் ப்ரைஸ் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு நீங்களும் நிறைய பரிசுகள் வின் பண்ணதான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க இப்போ விளையாட போறது அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 1. இந்த ரவுண்ட்ல நீங்க வாங்கக்கூடிய 4 பரிசுகள் காஃபி மேக்கர், சாண்ட்விச் மேக்கர், கெட்டில் அண்ட் சில்க் சாரி. இது 4த்துக்குமே எந்த விலை இருக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ண போறீங்க. யாரு மிக குறைவான டிஃபரன்ஸ்ல கரெக்டான விலைக்கு ரொம்ப க்ளோஸ் ஆக வரீங்களோ அவங்களுக்கு அதுவே கிஃப்டாக தரப்படும். ஓகே, ஒரு கிஃப்ட் நீங்க வாங்கினதுக்கு பிறகு திருப்பியும் விளையாட ஆப்ஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரீத்தி நீங்க ஒரு காஃபி மேக்கர் கரெக்டாக விலை சொல்லி வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க விலை கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரவுண்ட் நீங்க ஒரு பரிசு வாங்கிட்டீங்க, மற்றவங்களுக்கும் ஒரு பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கணுன்றதுக்காக யாரு க்ளோசஸ்டாக எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணி சரியான விலை சொல்றாங்களோ அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கே கொடுத்துருவோம். ஐ யூ ரெடி? எஸ். 4 பேருக்குமே ரூல்ஸ் புரிஞ்சாச்சு இல்லையா? நோ டவுட்ஸ் தேர். ஓகே, ஸோ 4 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். முதல் ப்ராடக்ட் கெட்டில், 2வது ப்ராடக்ட் காஃபி மேக்கர், 3வது சில்க் சாரி அண்ட் 4வது சாண்ட்விச் மேக்கர். ஒன்னொன்னுக்கு கரெக்டான விலை என்ன அப்படின்னு கெஸ் பண்ண போறீங்க. யாரு மிக க்ளோஸான விலையை சொல்றீங்களோ அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கே கிஃப்டாக தரப்படும். அண்ட் டெஃபினெட்லி ஆஃப்டர் தட் அவங்க வந்து மற்ற 3 ப்ராடக்ட்ஸ்க்கு பிச் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஷாப்பிங் ஃப்ரீக் யாரு? நல்ல ஷாப்பிங் ரொம்ப பிடிச்சவங்க யாரு? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐ யூஸ் டு கோ அவுட் லைக் ஷாப்பிங் போவோம். ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் அது எல்லாமே லைக் குறைஞ்சிருந்துடுது. கொஞ்சம் நின்றுச்சு. அதிகமாக இப்போ ஷாப்பிங் பண்றது என்ன விஷயங்களுக்காக? கிட்ஸ் கிளாத்ஸ். கிட்ஸ் க்ளோத்ஸ் தான் அதிகமா. அண்ட் பிரீத்தி? இந்த மாதிரி பார்க்கறது இருக்கு. ஓகே, என்ன பவித்ரா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா பிரைசஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ் எல்லாம்? நல்லா பண்ணுவேன். நல்லா பண்ணுவீங்க. ஓகே, பாத்துருவோம். அண்ட் பிரீத்தி? நிறைய விண்டோ ஷாப்பிங். நிறைய விண்டோ ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங்னா கண்டிப்பா விலை தெரியும். ஏன்னா விண்டோ ஷாப்பிங்கோடைய இதுவே அதுதான். why it's called window shopping is because we don't want to buy it. அதனால அந்த விண்டோ ஷாப்பிங்க்கு இருக்கிற மோகம் வந்து யாரையுமே விட்டது கிடையாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். முதல் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது கெட்டில். ஓகே, ஸோ பிரீத்தி எவ்வளவுன்னு கெஸ் பண்ணீங்க பிரைஸ்? 2000. 2000. ஓகே, கெட்டில் 2000ங்க. கீர்த்தனா? 1200. 1200. ஓகே, பவித்ரா? 1100. 1100. அண்ட் பிரீத்தி? 1050. 1050. எஸ். 1050 ரூபாய். ஸோ பிரீத்தி நீங்க சொன்னது 2000 ரூபாய், கீர்த்தனா நீங்க சொன்னது 1200 ரூபாய், பவித்ரா 1100 ரூபாய் அண்ட் பிரீத்தி 1050. ஓகே, யார் சமீபத்தில் கெட்டில் வாங்கியிருக்கீங்க? நீங்க யாரும் வாங்கினது இல்லை? வாங்கினதே கிடையாது கெட்டில். பட் எப்படி ப்ரைஸ் கெஸ் பண்ணீங்க? ஓகே, எஸ். ஜஸ்ட் கெஸ், ரேண்டம் கெஸ். அதனால தான் விலை என்ன, கெஸ் த ப்ரைஸ் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட்டே இங்கே. ஸோ லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட். அந்த கெட்டிலோடைய கரெக்டான விலை என்னன்னு சொல்லட்டுமா? அந்த கெட்டிலோடைய மிக சரியான விலை 1200. கீர்த்தனா மிக சரியாக சொல்லியிருக்கீங்க 1200 ரூபாய்னு. அதனால அந்த கெட்டில் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு வரப்போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க உங்க கெட்டில் எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், மிக அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். சோ கெட்டிலோடைய மிக சரியான விலை 1200 ரூபா. அந்த 1200 ரூபா பெர்ஃபெக்ட்டாக சொல்லியிருக்காங்க கீர்த்தனா. வாழ்த்துக்கள் கீர்த்தனா. அதிரடியான ஒரு ஸ்டார்ட் அது. அதாவது ஸ்பாட் ஆன் ஒரு விலை சொல்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. So you got it perfectly right there. 1200 rupees. Congratulations. Thank you. So we'll start off with the next prize. அடுத்தபடியாக இருக்கிறது காஃபி மேக்கர். பிரீத்தி, அடுத்தபடியாக இருக்கிற ப்ராடக்ட் காஃபி மேக்கர். உங்ககிட்ட காஃபி மேக்கர் இருக்கா வீட்டில் ஆல்ரெடி? இல்ல இல்ல. ஸோ காஃபி மேக்கர் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு பண்றீங்களா இல்ல வேற பிரைஸ் மேல தான் கண்ணு இருக்கா? இல்ல, காஃபி மேக்கரே பார்க்கலாம். காஃபி மேக்கர் இஸ் குட். ஓகே, ஸோ காஃபி மேக்கரோடைய விலை என்னவாக இருக்கும்? 2990. 2990. ஓகே, டிஸ்கவுண்டட் பிரைஸ். ஓகே, ஆடி தள்ளுபடியிலே காஃபி மேக்கர் வாங்கினா 2990 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரீத்தி. ஓகே, பவித்ரா, காஃபி மேக்கரோடைய விலை 1950. இருக்கா காஃபி மேக்கர் உங்ககிட்ட? இல்ல, உங்க கண்ணு எந்த பிரைஸ் மேல இருக்கு? காஃபி மேக்கர். காஃபி மேக்கர் மேல தான் 1950 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, பிரீத்தி 1600. 1600 அப்படின்னு சொல்றீங்க பிரீத்தி. ஓகே, யார்கிட்ட காஃபி மேக்கர் இருக்கு வீட்ல? யார்கிட்டயுமே காஃபி மேக்கர் இல்லையா? ஸோ காஃபி மேக்கர் வந்தா சந்தோஷம் தான். காஃபி குடிக்கிற பழக்கமே வீட்டில் யாருக்கும் இல்லை. இல்ல, அப்போ உங்களுக்கு காஃபி மேக்கரும் தேவையில்லை. ஓகே, ஸோ பிரீத்தி நீங்க சொல்லியிருக்கிறது 2990, 2990 ரூபாய். பவித்ரா அவங்க கண்ணும் காஃபி மேக்கர் மேலேயே தான் இருக்கு. நீங்க சொல்லியிருக்கிறது 1950 ரூபாய்.
அண்ட் பிரீத்தி நீங்க சொல்லியிருக்கிறது 1600 ரூபாய். யாரு க்ளோசஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு blank guess கொடுக்கலாம். கொடுக்கலாம் ப்ளீஸ். 850. 850யா? என்னங்க அவ்வளோதானா காஃபி மேக்கர்? சரி சும்மா தான், நல்ல ட்ரையல் அது. காஃபி மேக்கரோடைய விலை சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் டிஜிட் 1. ஸோ 1 அப்படின்னு உடனே பிரீத்தி நீங்க கெஸ் பண்ணது தப்பாயிடுச்சு. 2க்கு போயிட்டீங்க நீங்க. ஸோ 1-60. செகண்ட் நம்பர் என்ன? 3. 9 ஆக இருக்குமா 6 ஆக இருக்குமா? 9. 9. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. The correct answer is 1960. 10 ரூபாய் வித்தியாசத்துல பவித்ரா மிக சரியாக சொல்லி காஃபி மேக்கர் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். 1960 ரூபாய், அவங்க சொன்னது 1950 ரூபாய். 10 ரூபாய் வித்தியாசம் தான். சூப்பருங்க. அதுல எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டா இருப்பாருங்க புள்ளாங்க. அடடா காஃபி மேக்கர் பக்கத்து வீட்டு ஆண்டி கிடைச்சிச்சே அப்படின்ற சந்தோஷம் பவித்ரா. கமான் பவித்ரா, ப்ளீஸ் டேக் யுவர் காஃபி மேக்கர். கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். ஸோ கீர்த்தனா அண்ட் பவித்ரா ரெண்டு பேரும் ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்தபடியாக இருக்கிறது பிரீத்தி வெர்சஸ் பிரீத்தி. ஓகே, ஸோ எந்த பிரீத்தி எந்த கிஃப்ட் எடுக்க போறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது அந்த அழகான சில்க் சாரி. ஓகே, இதற்கு என்ன விலை இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ண போறீங்க. பிரீத்தி 1 1500. 1500. ஓகே, அண்ட் பிரீத்தி 2 2500. 2500. ஸோ ஒரு பிரீத்தி 1500 ரூபான்றாங்க, இன்னொரு பிரீத்தி 2500 ரூபான்றாங்க. 1500 ரூபாய்க்கு புடவை கொடுத்தா வாங்குவீங்களா? நம்பி வாங்குவீங்களா? இல்லை 2500 ரூபாய்க்கு எடுப்போம்ல. இவ்வளோ அழகான சாரி, மெரூன் வித் கோல்டு. யாருக்கு வேணும் சில்க் சாரி? நான் வரேன். நீங்க வரீங்களா? பிரீத்தி 2 வந்து ரொம்ப ரெடியா இருக்காங்க, நான் வரேன்னு. ஓகே, ஸோ பிரீத்தி 1 நீங்க வந்து ஒரு நார்மல் சாரி வாங்க போறீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணுவீங்க ஒரு புடவை வாங்க? மினிமம் எவ்வளவு இருக்கணும் புடவை? 1500 to 2000. 1500 to 2000 இருக்கணும். பிரீத்தி மேக்ஸிமமா எந்த அளவு செலவு பண்ணுவீங்க ஒரு சாரிக்கு? நான் ரொம்ப ட்ரெஸ்ல காசு போட மாட்டேன். ட்ரெஸ்ல ரொம்ப கம்மியா நிறைய வாங்குவேன். கம்மியான விலையில நிறைய வாங்குவீங்க. அடடா, எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். சூப்பர். 5000 ரூபாய்க்கு 12 சேலை கொடுத்தா ரொம்ப ஹாப்பியா வாங்கிப்போம். பிரீத்தி. ஓகே, ஸோ விலையை பார்த்துடலாமா? அழகான ஒரு சில்க் சாரி. தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் மெரூன் அண்ட் கோல்ட் பிரிண்ட். 1500 2500 அப்படின்றது தான். யாரு க்ளோசஸ்ட் டிஃபரன்ஸ் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா? சரியான விலை பிரீத்தி 2. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2442 ரூபாய், வெறும் 58 ரூபாய் வித்தியாசத்துல அந்த சேலையை கரெக்டா வின் பண்ணிருக்கீங்க பிரீத்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் கம் அண்ட் டேக் யுவர் சில்க் சாரி. கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். So the fourth and the final gift, sandwich maker. இந்த சாண்ட்விச் மேக்கர் வந்து ஒன்னே ஒன்று இருக்கும்போது லாஸ்ட்டாக இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக 4 பேருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடியது. பட் இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ப்ரைஸ் கெஸ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரைஸ் கெஸ்ஸிங் இவங்களுக்கு தான் கொடுப்போம். இவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ 500 ரூபாய் வித்தியாசத்துக்குள்ள சரியான வித்தியாசம், அதாவது சரியான ப்ராடக்ட் ப்ரைஸ் சொல்லிட்டாங்க. எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி +500 -500 அப்படி இருந்ததுன்னா இந்த கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனால் 500 ரூபாய்க்கு மேலே 1 ரூபாய் வித்தியாசம் இருந்தாலும் உங்க 3 பேர்ல யாரு க்ளோசஸ்ட் சொல்லிருக்கீங்களோ நீங்க சாண்ட்விச் மேக்கர் எடுத்துப்பீங்க. இஸ் தட் a fair game? Yes. Okay, so 500 rupees வரைக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். பிரீத்தி 1 ப்ளீஸ் எப்படியாவது எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவோம். ரெடியா இருக்கீங்களா? ஸோ இங்க இருக்கிறது ஒரு எலக்ட்ரிக் சாண்ட்விச் மேக்கர், ஒர்க்ஸ் வெரி வெல் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரீத்தி, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு தான். வாட் இஸ் த ப்ரைஸ்? 800. 800. ஓகே. கீர்த்தனா 1700. 1700. பவித்ரா 1999. 1999 அப்படின்றீங்க. ஓகே. அண்ட் பிரீத்தி 2 3500. ரொம்ப வேரியன்ட் பிரைசஸ் இல்லையா? நீங்க சொன்னது வந்து 800. 800, 1700. 1700, 1999. 1999 and 3500. 3500. எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருக்கு பிரைசஸ். 800 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும். 800 ரூபாய் எங்க, 5 மடங்கு 4000 ரூபாய் எங்க? பாத்துலாமா விலைய? ஃபர்ஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி 800 என்பது மிக தவறான பதில். 500 ரூபாய் வித்தியாசம் இல்லைங்க, அதை விட ரொம்ப ஜாஸ்தி வித்தியாசம் இருக்கிறதுனால சாரி பிரீத்தி.
இந்த பரிசு உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியாது. ஸோ பேலன்ஸ் 3 பேர் நீங்க கொடுத்த விலைகள் தான் பார்க்க போறோம். 1700, 1999 and 3500. ஸோ மிக குறைவான வித்தியாசம் யாருக்கு? காமிங்க. ஸோ நான் பின்னாடில இருந்து வரட்டுமா டிஜிட்ஸ்ல? ஓகே. லாஸ்ட் டிஜிட் 0, செகண்ட் லாஸ்ட் டிஜிட் 7, தேர்ட் லாஸ்ட் டிஜிட் 4. கடைசி 3 டிஜிட் பாத்தீங்கன்னா 470. நீங்க சொன்னது 1700. நீங்க சொன்னது 1999 and நீங்க சொன்னது 3500. ஸோ 1000ல இருந்ததுன்னா யார் க்ளோசஸ்ட்? நீங்க. 2000 இருந்ததுன்னா பவித்ரா இஸ் த க்ளோசஸ்ட். அண்ட் பிரீத்தியாக இருந்ததுன்னா 3000 இருந்ததுன்னா பிரீத்தி இஸ் த க்ளோசஸ்ட். ஸோ 3 பேருக்குமே வாய்ப்பு இருக்கு. பட் சரியான விடை இஸ் 2470 அப்படின்னு சரியாக சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா. பட் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஷாப்பிங்ல ரொம்ப க்ளோஸாக இருந்து வெறும் எவ்வளோ 1999னா 471 ருபீஸ் டிஃபரன்ஸ்ல சாண்ட்விச் மேக்கரை வின் பண்ணிருக்கீங்க பவித்ரா. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க and please take your sandwich maker. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி ஆகலாம். So congratulations 4 பேருக்குமே ஒரு நல்ல ஸ்டார்ட், ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு. It was a different trial for us also, but நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். I hope you guys liked your gifts as well. இந்த ரவுண்டோடைய முடிவுக்கு உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் போர்டை பார்க்க போறோம். இந்த ரவுண்டுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா எக்கச்சக்கமான பரிசுகள் விலையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். எங்களுக்கு ஷாப்பிங் எவ்வளோ டயர்ட் ஆக்கிடும் தெரியுமா அப்படின்ற டென்ஷன்லாம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி எக்ஸைட்டிங். விண்டோ ஷாப்பிங்காக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஷாப்பிங்காக இருந்தாலும் பெண்களுக்கு வந்து ஷாப்பிங்கில் குறைவே இருக்காது அப்படின்னு பரிசுகள் அள்ளி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இரண்டாவது சுற்று we already have a beautiful singer. ஸோ கண்டிப்பாக இந்த காம்படிஷன் டைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதிர்ஷ்டலக்ஷ்மியில் ரவுண்ட் நம்பர் 2. ஸ்டார்ட் மியூசிக் ரவுண்டுக்கு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஷேக் நம்ம கூட இருக்காரு அண்ட் ஹி இஸ் பிரில்லியன்ட் ஆன் த கீஸ். ஸோ இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் அவருடைய திறமையை கீஸில் காட்ட போறாரு. அழகான பாடல்கள் உங்களுக்காக ப்ளே பண்ண போறாரு. அந்த பாடலை கண்டுபிடிச்ச கையோட நீங்க பசர் அழுத்த போறீங்க. பசர் அழுத்தி மினிமம் 4 வரிகள் சரியான வார்த்தைகள் கூட தெரிஞ்சால் மட்டுமே பசர் அழுத்தி பாட்டு பாடி 20 மதிப்பெண்கள் மட்டும் இல்லாமல் இங்க இருக்கும் வாட்டர் பியூரிஃபையர், பீன் பேக், மினி ஃபுட் ப்ராசஸர் அண்ட் வேக்யூம் கிளீனர், இந்த 4 பரிசுகளை உங்களுக்கு பிடிச்சதை ஆன் த ஸ்பாட் பிளாக் பண்ணிக்கோங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா ஒரே ஆள் கூட 4 பரிசு எடுத்துக்கலாம், ஆளாளுக்கு ஒரு பரிசு எடுத்துக்கலாம், இல்ல எல்லாத்தையும் கம்பெனிக்கு கொடுத்துக்கலாம். அது உங்க இஷ்டம் தான், அது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. ஸோ விஷிங் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்ட் மியூசிக்ல பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, மைனஸ் பாயிண்ட்ஸ் கிடையாது. யார் பஸர் அழுத்துறீங்களோ அவங்க பாடி ஆகணும். பாடலன்னா கம்பெனிக்கே கிஃப்ட் வந்துடும். ஓகேங்களா? ஆல் த வெரி வெரி பெஸ்ட். நீங்க அந்த பாடலை பாடி முடிச்ச உடனே அந்த பாடலை இன்னும் அழகாக பாடுறதுக்கு ஒரு புது காம்பினேஷன் ஷேக்கை நம்ம தனியாக பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம் அண்ட் ஹரிதாவை தனியாக பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதிர்ஷ்டலக்ஷ்மியில் இவங்க 2 பேரும் ஒரு டியூவாக வந்திருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ஒரு சூப்பர் டூப்பர் காம்பினேஷனாக இருக்குன்னு நம்புறோம். ஸோ வெல்கம் ஹரிதா. ஒரு அறிமுக பாடலோட ஆரம்பிச்சிடலாமா? யா. கல்வரே 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 கண் புகும் கல்வரே கை கொண்டு பாரீரோ கண் கொண்டு சேரீரோ கலை சொல்லி தாரீரோ கல்வரே 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 கண் புகும் கல்வரே கை கொண்டு பாரீரோ கண் கொண்டு சேரீரோ கலை சொல்லி தாரீரோ கலை சொல்லி தாரீரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஷேக் அண்ட் ஹரிதாவுடைய டியூவோ காம்பினேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுடைய டியூவோ ஷேக் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ரெடியா? ஓகே, ஸோ ஷேக், ஸ்டார்ட் மியூசிக். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. கன்ஃபார்ம்டா அந்த பாட்டு தானா? எஸ். கரெக்டா ஷேக்? யா வெரி வெல் டன் பிரீத்தி, சூப்பர். நான் சொல்லல, லாஸ்ட் ரவுண்ட்ல நீங்க விட்டதே இந்த ரவுண்ட்ல பிடிக்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்க இருக்கிற வாட்டர் பியூரிஃபையர், மினி ஃபுட் ப்ராசஸர், வேக்யூம் கிளீனர் அண்ட் பீன் பேக்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிளாக் பண்ணலாம்? வாட்டர் ப்யூரிஃபையர். ஸோ வாட்டர் பியூரிஃபையர் உங்களுக்காக பிளாக் பண்றோம். ஸோ ஹரிதா அந்த பாட்டு. அது கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, பட்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே, காலோடு சலங்கை போட்டி தரையெல்லாம் வீணை மீட்டி, நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே, பூமி ஒரு வீணை இது காற்றின் கைகள் மீட்டதே, கேட்கும் மொழி எல்லாம் அட சரி கம பத நீ சரி. Thank you. Very well done Preeti, 20 points. சூப்பருங்க, awesome. அடுத்தபடியாக ஷேக், ready for the second song. பவித்ரா, கண்டுபிடிச்சிங்களா? குறுக்க சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு. Beautiful, very nice. So பவித்ரா, perfectly done, 20 points. And இங்க இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? அம்மாவை கேட்குறேன். அம்மா, bean bag. Okay, so பவித்ரா உங்களுக்காக bean bag block பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Okay, அந்த பாடல். குறுக்க சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூச தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்த தாயே, குறுக்க சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூச தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்த தாயே, ஒரு கண்ணில் நீர் கசியா உதட்ட வழி கசியா, பொன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனது, அட ஆத்தோடு விழுந்து என்ன அந்த ஆத்தோடு போவது போல், நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே, அட காலம் மறந்து காற்றும் மரமும் போக்கிறதே. Thank you. ஸ்டார்ட் மியூசிக்ல அடுத்த ட்ராக் கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே. பவித்ரா சொல்லுமா. ஸ்நேகிதனே அந்த ஹாய். பாருங்க, அந்த காமெடியில வர மாதிரி வந்துடும். அதுக்கே வைக்கப்படுறீங்க. காமெடியில வர மாதிரிலாம் நாங்க மாமா சோர்லாம் போடுறதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதாய் கோரிக்கைகள். சரி, நீங்க அந்த காமெடி சேர்ந்து பாடுங்க. பாடுங்க. சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதறிவிட்டு. Very well Pavitra, congratulations, 20 points again. And இங்க இருக்கிற ரெண்டு பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? மினி ஃபுட் ப்ராசஸர். So மினி ஃபுட் ப்ராசஸர் உங்களுக்காக பிளாக் பண்றோம். Very well done Pavitra. Okay, அந்த பாடல் பாடிடலாமா? ஸ்நேகிதனே
சின்ன சின்னதா கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. இதே அழுத்தம் அழுத்தம், இதே அழைப்பு அழைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே, ரகசிய ஸ்நேகிதனே. So, 3 பாட்டு முடிஞ்சாச்சு. The last and final song. இன்னும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாதது பிரீத்தி அண்ட் கீர்த்தனா 2 பேரும் இல்லையா? Come on guys, buck up. இந்த பாடல் எப்படியா தட்டிடணும். ஓகே, ரெடியா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாங். பிரீத்தி 2. சொல்லுங்க. சுவாசமே சுவாசமே, என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் கில்ல, நிலையம். அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான் தெரியும். 4 லைன் வந்துருச்சு. 4 லைன் வந்துருச்சு. சுவாசமே ஒரு லைன்ல எழுதிட்டு அடுத்த லைன்ல சுவாசமே தான் வந்துடும். கரெக்ட் தான். நீங்க சொல்லி நான் சாரிமா, வெரி சாரி. பிரீத்தி, வெரி வெல் டன். உங்களுக்கு கிடைக்கிறது 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற வேக்யூம் கிளீனர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். Thank you. அண்ட் த ஃபைனல் சாங் ஃபார் us ப்ளீஸ். சுவாசமே சுவாசமே, என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள, என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள, இதயம் தான் சரிந்தது உன்னிடமே. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. சமே தேங்க்யூ ஷேக், தேங்க்யூ ஹரிதா. இன்னொரு ரொம்ப அழகான ஸ்டார்ட் மியூசிக் ரவுண்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்காக. இன்னொரு அழகான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பி குட். பாய் பாய். பாய். இந்த ரவுண்டுடைய முடிவில் உங்களுடைய ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். இந்த ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது பவித்ரா, நீங்க தான். வாழ்த்துக்கள். 2 பாடல்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு 40 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பரிசுகள் எடுத்துக்கோங்க. கலக்கலாம், அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது ரியல் பிரீத்தி வெர்சஸ் பிரீத்தி அப்படின்னு சொல்லணும். 2 பேருமே 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. ஒரு பாட்டை கண்டுபிடிச்சு. ஃபர்ஸ்ட் பிரீத்தி, நீங்க வந்து உங்க பரிசு எடுத்துக்கோங்க. இட்டன் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும். இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. கஷ்டருங்க, அட உங்களை போல வேற யாரு, கொண்டாட போறோம் நாங்க. இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர் போர்டு குவிக் லுக். கீர்த்தனா, இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு நோ பாயிண்ட்ஸ். பட் அடுத்த ரவுண்ட்ல இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டு செகண்ட்ல பிடிச்சாங்க. நீங்க செகண்ட்ல விட்டு தேர்ட்ல பிடிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அடுத்தபடியாக ஒரு ரிடில் ரவுண்ட் வருது, ஒரு கேம் சேஞ்சர் பஸர் ரவுண்ட். லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் வேர் சூப்பர். இப்போ இந்த ரவுண்ட் வந்து விட்டு பிடிக்கிறவங்க எல்லாம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரவுண்ட் ஒரு கேம் சேஞ்சிங் பஸர் ரவுண்ட். அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 3. வண்ணாமலையில இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக 4 புதிர்கள் வரப்போகுது. 4 புதிருமே வேற வேற ஃபார்மேட் கொண்டது. அதனால ஒரு புதிர் வரும்போது அதோடைய ரூல்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல என்ன கேள்வி இருக்குன்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியான பதில் தெரிஞ்சவங்க மட்டுமே பஸர் அழுத்தவும். பஸர் அழுத்தினீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற டூரிஸ்டர் பேக், கீசர், 3 ஜார் மிக்ஸி, கிரைண்டர், இந்த 4 பரிசுகளை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க உங்களுக்காக பிளாக் பண்ணிக்கலாம். சரியான பதில் சொன்னீங்கன்னா சூப்பர் 20 பாயிண்ட்ஸ் and உங்களுக்கு பிடிச்ச பிரைஸ். ஆனா தப்பா பதில் சொன்னீங்கன்னா -5. -5 ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 + ரவுண்ட் 2 + ரவுண்ட் 3ல யார் ஹையஸ்ட் ஸ்கோரரோ அவங்க தான் நம்மளுடைய மெகா பம்பர் ரவுண்ட் ஜி பூம்பா விளையாட போறீங்க. ஓகே, உங்களுக்கான முதல் புதிர் இது இந்த ஸ்கிரீன்ல. உனக்கு இன்னும் திகில் இருந்தா என் வீட்டுக்கே வந்து நக்கலா பேச நீ.
அப்படின்றத ரொம்ப டீசெண்டா நீங்க அழகா தமிழ்ல சொல்ல போறீங்க. Your time starts now. பா பிரீத்தி 2. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து ஏளனம் பேசுவ? ஏளனம் பேசுவ. சரி பாத்துக்கலாமா? உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டிற்கே வந்து திமிராக பேசுவாய். ஏளனமும் கரெக்ட் தான், நோ ப்ராப்ளம். பிரீத்தி மிக சரியான பதில் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்க டூரிஸ்டர் பேக், கீசர், 3 ஜார் மிக்ஸி அண்ட் கிரைண்டர்ல உங்களுக்கு என்ன வேணும்? கீசர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம், வாழ்த்துக்கள். வீட்ல எப்படி பேசுவீங்க? இந்த மாதிரி பேசுவீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி நக்கலா பேசுவீங்களா? அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவீங்க, வெரி குட். ஸோ உங்களுக்காக கீசர் பிளாக் பண்ணி வைக்கிறோம். உங்க வீட்டுக்காரர் அங்க உட்காந்துருக்காரு, ஆமா அப்படிதான் பேசுவாங்கன்ற மாதிரியே பாக்குறாரு அவரு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரீத்தி, 20 பாயிண்ட்ஸ் there. உங்களுக்காக இரண்டாவது புதிர் இந்த ஸ்கிரீன்ல வர இருக்கிறது. ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. இவற்றில் பூந்தொடப்பம் எது? Your time starts now. கீர்த்தனா சொல்லுங்க. ஏ என்பது பூந்தொடப்பம் அப்படின்னு கரெக்டா சொல்றீங்க. பீனா தென்னந்தொடப்பம். ஓகே, இந்த क्वेश्चन ஆன்சர் செஷன் நல்லா போயிட்டு இருக்கு. அடி வாங்குறது, நக்கலா பேசுறது, தொடப்பத்தை எடுக்கிறது, பதில பாத்துருவோம் வாங்க. ஏ என்பது மிக சரியான பதில் கீர்த்தனா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற கிரைண்டர், 3 ஜார் மிக்ஸி அண்ட் டூரிஸ்டர் பேக்ல உங்களுக்கு என்ன வேணும்? கிரைண்டர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம், வாழ்த்துக்கள். மூணாவது கேள்வி இப்போ இந்த ஸ்கிரீன்ல வர போகுது. இது என்னன்றது பாத்துடலாம் வாங்க. 3 இமேஜஸ் இருக்கு. ஆமை, சிங்கம், யானை. இல்லையா? இதுல அதிகமாக வாழும் அனிமல் எது அப்படின்றத சொல்ல போறீங்க. பட் நீங்க எந்த ஆர்டர்ல சொல்வீங்கன்னா மிக குறைவான காலம் எது வாழும், அதை விட கொஞ்சம் அதிகமாக வாழும் காலம், அதை விட அதிகமாக. ஸோ ரெடி, your time starts now. பிரீத்தி, B, C and A. B, C and A. B லயன் தான் மிக குறைவாக வாழும். எத்தனை வருஷம் தெரியுமா அப்ராக்சிமேட்லி? தெரியலங்க, நாங்க பர்த்டே கொண்டாடுறது இல்லை, எங்களுக்கு தெரியல. பிக்கு அப்புறம் சி, யானை. யானை அது எவ்வளவு வருஷம் தெரியுமா? அதுக்கு மட்டுமா கொண்டாடுறோம். அண்ட் ஏ, ஆமை, அதுவும் கொண்டாடாது. ஸோ பி, சி அண்ட் ஏ தான் சரியான ஆர்டர்னு சொல்லியிருக்கீங்க. பார்த்துடலாமா? எனிபடி எல்ஸ் who differs in it? No. எல்லாருக்குமே பி, சி, ஏ தானா? பார்த்துடலாமா? பி, சி அண்ட் ஏ என்பது மிக சரியான பதில். வண்டர்ஃபுல். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரீத்தி, நீங்க வாங்குறது 20 மதிப்பெண்கள். இங்க இருக்க 3 ஜார் மிக்ஸி அண்ட் டூரிஸ்ட் பேக்ல உங்களுக்கு என்ன வேணும்? 3 ஜார் மிக்ஸி உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம், வாழ்த்துக்கள். உங்களுக்கான கடைசி அண்ட் ஃபைனல் புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல. எல்லாம் என்ன பார்த்தா பாரலாங்க தூரம் பாருங்க. நான்தாம்மா ரூபக்கம் வந்தேன், ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு உங்களை தேடிட்டு வந்தேன். நீங்க என்னடா என்ன பார்த்து சின்ன பிள்ளை மாதிரி மறைக்கப்பட்ட அந்த நபரின் பெயர் என்ன அப்படின்றதான் கேள்வி. Your time starts now. வா கீர்த்தனா. தேவதர்ஷினி and the movie is காஞ்சனா. தேவதர்ஷினி and the movie is காஞ்சனா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா நீங்க ஏன் காஞ்சனா மாதிரியே பார்த்து சொல்றீங்க அதை? ஓகே, பாத்துடலாம் ஆன்சர். எல்லாம் என்ன பார்த்தா பாரலாங்க தூரம் பாருங்க. நான்தாம்மா ரூபக்கம் வந்தேன், ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு உங்களை தேடிட்டு வந்தேன். நீங்க என்னடா என்ன பார்த்து சின்ன பிள்ளை மாதிரி தேவதர்ஷினி and the movie is காஞ்சனா என்பது காஞ்சனா மாதிரியே சொன்ன கீர்த்தனாக்கு எங்க மனமார்ந்த நன்றி. ஸோ கீர்த்தனா உங்களுக்காக அந்த டூரிஸ்டர் பேக் ஆப்வியஸ்லி பிளாக் பண்ணி வைக்கிறோம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இந்த ரவுண்டோடைய முடிவில் உங்களுடைய ஸ்கோர்ஸ் அண்ட் ப்ரைஸஸை பார்த்துடலாமா? ஸோ இந்த ரவுண்டோடைய முடிவில் உங்களுடைய குவிக் ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது கீர்த்தனா, நீங்க தான் 40 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. 2 பரிசுகள் உங்களுக்காக பிளாக் பண்ணியிருக்கீங்க. அந்த பரிசுகள் நீங்க வந்து எடுக்கணும்னா ஒரு பாட்டு பாடினாதான் அலோவ் பண்ணுவோம். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், வந்த சுகம் தந்த கந்தனை என் காந்தனை, வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில், வந்த சுகம் தந்த கந்தனை என் காந்தனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை,
கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. தேங்க்யூ. இவ்வளவு அழகான ஒரு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பரிசு கொடுக்காம இருக்க முடியுமா? வாங்க உங்க 2 பரிசுகளும் எடுத்துக்கோங்க. கலக்கலாம் அட ஆட்டம் பிரீத்தி, நீங்களும் ஒரு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வாங்க உங்க பரிசு எடுத்துக்கோங்க. நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். பிரீத்தி, நீங்களும் ஒரு சரியான பதில் சொல்லி பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க. வாங்க உங்களோட கீசர் எடுத்துக்கோங்க. Hidden champions எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும். அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுனால பவித்ரா லைட்டாக கொஞ்சம் பஸர்ல லேட் ஆனதுனால நீங்க வந்து எந்த பரிசுமே இந்த ரவுண்ட்ல எடுக்கல. பட் யூ பிளேட் வெரி வெரி வெல் பவித்ரா. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் இப்போ பார்த்துட்டு போறோம். யாரு ஹையஸ்ட் ஸ்கோரரோ அவங்க தான் கண்டிப்பாக நம்மளுடைய ஜீபூம்பான்ற மெகா பம்பர் ரவுண்ட் விளையாட போறீங்க. ஓகே, உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்த்துடலாமா? 4th பொசிஷன்ல யாரும் இல்ல. 3rd பொசிஷன்ல இருக்கிறது பிரீத்தி. நீங்க தான் 40 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. 2 பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க. என்ன 2 பரிசுகள்? Water purifier and fridge jar mixer. Thank you so much for being a part of the show today. Thank you. All right, number 2 பொசிஷன்ல 2 பேர் ரொம்ப க்ளோஸ் காம்படிஷன்ல இருந்தாங்க. அதுல க்ளோஸ் காம்படிஷன் கொடுத்தது கீர்த்தனா வித் பிரீத்தி. ஸோ கீர்த்தனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், 60 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கீங்க. வெரி வெரி வெல் பிளேட் கீர்த்தனா. மோர் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப அழகா பாடுறீங்க. அந்த பேஷனை விட்டுடாதீங்க, பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? கிரைண்டர், டிராவல் பேக், அப்புறம் ஒரு கெட்டில். Congratulations Keerthana, very very well done and thank you so much for being a part of the show today. Okay, and also number 2 பொசிஷன்ல இருக்கிறது பிரீத்தி 2. பிரீத்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கீங்க. 60 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? சில்க் சாரி, வேக்யூம் கிளீனர் அண்ட் கீசர். And Geesa, wonderfully played, very very well done and thank you so much Preeti for being a part of the show today. Thank you. Third roundல பரிசே வாங்காம நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் எப்படி விளையாடி இருப்போம்? பவித்ரா அவ்வளவு சிறப்பா விளையாடி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் 2 ரவுண்ட்லயுமே ஆஸ் a லீடராக இருந்திருக்கீங்க. 40 பாயிண்ட்ஸ் வாங்கி இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கீங்க with 80 பாயிண்ட்ஸ். very very well played பவித்ரா. என்னெல்லாம் பரிசுகள்? பீன் பேக், காஃபி மேக்கர், ஃபுட் ப்ராசஸர், சாண்ட்விச் மேக்கர். 4 சூப்பர் பரிசுகள். வெரி நைஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ பவித்ரா, நீங்க ஜீபூம்பா விளையாடுறதுக்கு முன்னாடி உங்க கூட வந்திருக்கும் அந்த அதிர்ஷ்ட லட்சுமி, அதாவது நம்ம ஆகக்கூடிய அதிர்ஷ்ட லட்சுமி கூட வந்திருக்கவங்க யாருன்னு பார்த்துக்கலாமா? யார் வந்திருக்காங்க? அம்மா வந்திருக்காங்க. உங்க பொண்ணு சூப்பரா வின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அடுத்தது ஜீபூம்பா விளையாட போறாங்க. ஸோ இந்த தருணத்துல உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? அவதான் அதிர்ஷ்டலட்சுமி. அவங்க தான் அதிர்ஷ்ட லட்சுமி. வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு மம்மியே சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா பவித்ரா? ஸோ பவித்ரா, நம்மளுடைய ஜீபூம்பா விளையாட போறது நீங்க தான். Are you ready? எஸ். வாங்க. நீங்க இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்க கிஃப்ட் வின் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க். 60 செகண்ட்ஸ் உங்க கையில கொடுத்துறேன். ஓகேங்களா? 4 ட்ரெஷர் பாக்ஸஸ் இருக்கு. 4த்துக்கும் பூட்டு போட்டு வச்சிருக்கோம். இது 4த்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ ஒளிஞ்சிருக்கு. அந்த 4 க்ளூ நீங்க வெளில எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணணும். அதுக்கு இங்க 7 சாவி இருக்கு. ஓகே. ஸோ எனி 4 கீஸ் தான் உங்களுக்கு மேட்ச் ஆக போகுது. 60 செகண்ட்ஸ்ல நீங்க 1 by 1 கீ எடுத்துட்டு போயிட்டு தான் இந்த 4 பாக்ஸும் ஓப்பன் பண்ணி அதுல இருக்க 4 க்ளூஸும் எடுத்துன்னு வந்து தலைக்கீழே தான் வைக்கணும். இங்க ஓகே. 4மே இந்த டேபிளுக்கு வந்ததுக்கு பிறகு தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் அதை கரெக்டான ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு சத்தமாக சொன்ன அப்புறம் தான் நீங்க அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே. ரெடியா? யூ காட் 60 செகண்ட்ஸ் and your time starts now. Quickly. ஓகே, முதல் அதிர்ஷ்ட பெட்டி தந்தாச்சு. இன்னும் 3 இருக்கு. சீக்கிரம் 25 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் பாக்ஸ் ஓபன் பண்ணி வைக்கணுமா? இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணல நீங்க இன்னும். ஓபன் பண்ணு. அதையும் ஓபன் பண்ணி வைக்கணும். ஓகே, ரெடி, எடுத்து போங்க அங்க வைங்க. Seconds. 10. Wow! 9, 8, 7, 6, 5. கல்லும் எறும்பும் ஊரா கேக்கல? கல்லும் எறும்பும் ஊரா தேயும். கல்லும் எறும்பும் ஊரா தேயும். ஊர தேயும். கரெக்டா? டைம் அப். கரெக்டா சொல்லுங்க. கரெக்டான வாக்கியம் சொல்லுங்க. எறும்பும் கல்லும் ஊரா தேயும். எப்படி அடுக்கணும் நீங்க? தப்பு. இப்பாட்டு நீங்க மாத்த முடியாது. டைம் முடிஞ்சிருச்சுல உங்களுக்கு. ஓகே. 2 செகண்ட்ஸ் இருக்கும்போது கரெக்டா தப்பா அடிக்கிட்டீங்க. வாங்க இங்க. இப்போ நீங்க கரெக்டா சொல்லியே. க்ளூஸ் கிடைச்சிருச்சு. க்ளூஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. 4 சாவி ஓபன் ஆயிடுச்சு உங்களுக்கு. அது அவ்வளவு லக்கியா யாரும் இருந்ததே கிடையாது.
எல்லாம் கிடைச்சிட்டு நீங்க அதை ஃபார்ம் பண்ணலையே. கல்லும் கல்லும் எறும்பும் ஊற தேயும்னு சொல்றீங்க. கல்லும் ஊற எறும்பு தேயும். சொல்லுங்க. கல்லும் ஊற எறும்பும் தேயும். அவங்க சொன்னது கல்லும் எறும்பு ஊற தேயும், அப்புறம் எறும்பு கல்லும் ஊற தேயும். நான் என்னத்த சொல்ல? அம்மா உங்களுக்கு தெரியுமா? கத்து கொடுங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும், அதுக்கு என்ன அர்த்தம் கத்து கொடுங்க பிள்ளைக்கு. அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. கல்லும் எறும்பும் ஊற தேயும், எறும்பும் கல்லும் ஊற தேயும், ஊற தேயும் கல்லும் எறும்பும் அப்படின்னு எல்லா பர்மிட்டேஷன் காம்பினேஷன் உங்களுக்கு தெரியுமா அர்த்தம் அதுக்கு? சொல்லுங்க. எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டுறாம முயற்சி பண்ணா வெற்றி அடையலாம். பாருங்க, இதை மட்டும் கரெக்டா அடிக்க இருந்தோம்னா 100% வெற்றி அடைஞ்சிருக்கும். அவ்வளவு க்ளோஸா வந்து 4 க்ளூ எடுத்து உங்களுக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் 4 கீஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்து டைமும் இருந்து நீங்க தப்பா சொன்னதுக்கு என்ன காரணம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா பவித்ரா அவர்களே? பழமொழி தெரியாது. பழமொழி தெரியாது. Alright, so பவித்ரா, very very well tried. அதிர்ஷ்டம் எவ்வளவு உங்களுக்கு கை கொடுத்து நான் வரமா நடம்பிடிச்சா இருமான்னு நீங்க சொல்லிட்டீங்க அதிர்ஷ்டத்தை. பட் நாட் பேட், நிறைய பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க. பட் இன்னைக்கு மெகா பம்பர் பரிசு என்ன மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, so let's all say this together. Zee boom ba. வட போச்சு. ஸ்பிளிட் ஏசி. செம்ம ஜாலியா இருக்கீங்களா? இந்த தருணத்துல என்ன ஓடுது உங்க மனசுல? அதிர்ஷ்டம் லைட்டா கை கொடுத்து. லைட்டா கை கொடுத்ததா? அதிர்ஷ்டம் எங்கெங்க சுத்தி இருந்ததுன்னா அவ்வளவுதான். இல்ல இது பெருசா இருக்குல்ல, அதனால லைட்டா தான் கை கொடுத்ததுன்றீங்க. இல்ல நீங்க தான் வந்து இந்த விஷயங்களை படிச்சிருக்கீங்க சின்ன பிள்ளையில, பட் அதை மறந்துட்டீங்க இப்போ இல்லையா? ஸோ அதை நம்ம எப்பவுமே நம்மளுடைய பேசிக் ஸ்கில்ஸை ப்ரஷ் பண்ணிட்டே இருக்கணுன்றது ஒரு மிகப்பெரிய லெசன் இன்னைக்கு. பட் வெரி வெல் டன் பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்துருங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய இன்றைய வின்னர் பவித்ரா, இது உங்களுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இதை நீங்க 4 பேருமே பார்க்குற ஒரு தருணமும் நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு நீங்க சொல்லணும் தான் எங்களுடைய வாழ்த்து. இன்னைக்கு அதிர்ஷ்டம் இவ்வளவு க்ளோஸா கை கொடுத்தும் நம்ம சின்ன பிள்ளையில படிச்ச விஷயங்களை அவ்வளவு ஈஸியா மறந்துட்டதுனால இன்னைக்கு மெகா பம்பர் பரிசு இவங்களே அந்த கபட்லயே இருக்கட்டவங்க அங்கதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்க. பட் நீங்க அந்த மெகா பம்பர் பரிசு வின் பண்ணணும்னா யோசிக்காதீங்க. கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்களுக்காக எக்கச்சக்கமான போட்டிகளும் பரிசுகளும் அதிர்ஷ்டலட்சுமி டைட்டிலும் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சூப்பர் சுவாரஸ்யமான எபிசோட்ல இன்னும் சூப்பரான 4 கண்டஸ்டன்ஸ் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம். Stay tuned and keep watching Zee Tamil வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி. Take care, bye-bye and good night. சிங்கன மணி சிரிச்சு புட்டா நெஞ்சலாம்